இந்த கேமில் நீங்கள் ஒயிட்டுங்க, ஆப்போனன்ட் பிளாக்கு. வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணீங்க, ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பை 2 ஸ்டெப் வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், அவரும் சென்டர் ஆஃப் த போர்டு பிடிக்கிறதுக்கு இந்த சிப்பை எடுத்து 2 ஸ்டெப் வைப்பார். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இந்த சிப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த குதிரை எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், இதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த குதிரை எடுத்து இங்கே வைப்பார். இது வந்து வழக்கமான இட்டாலியன் கேம் ஓப்பனிங். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை காப்பாற்றுறதுக்கு குதிரை இறக்குறதுக்கு பதில் இந்த சிப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இங்கே வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்படி வச்சுட்டாருன்னா உடனே உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வரணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி வச்சுட்டாலே நேராக கொண்டு போய் ஒரு அட்டாக் பண்ணுங்க. இப்போ பிளாக் என்ன பண்ணுவார், ஃப்ரீயாக கிடைக்க குதிரையை விடுவாரா, விட மாட்டார். கட்டாயம் நம்மளை அட்டாக் பண்ணுவார். ஒரு அட்டாக் பண்ணதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராணியை கொண்டு போய் நேராக அங்கே வைக்கணும். வச்சு ராஜா செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கே போகலாம், ராஜா எஸ்கேப்ஸ் இங்கே ஒன்றை இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவரதுக்கு இங்கே வைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இவர் இங்கே வச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ராஜா வந்து இங்கே போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சிப்பா எடுத்து இங்கே வைக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணி எடுத்து இந்த சிப்பாயை அட்டாக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், செக் கொடுக்கணும். கூடவே இங்கே என்ன யானைக்கு அட்டாக்கு. இப்போ ராஜா தப்பிக்க என்ன வழி இருக்குது, ஒன்று ராஜா இந்த இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ராணி எடுத்து இங்கே வைக்கலாம். எது வச்சாலும் சரி, அதெல்லாம் இதை எடுத்து இங்கே வைக்கலாம். எது வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட அடுத்த மூவ், சப்போஸ் வந்து எடுத்து இங்கே வச்சான்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் எதை பண்ணாலும் உங்களோட அடுத்த மூவ் நேராக கொண்டு போய் ஒரு அட்டாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லெவலில் நீங்கள் பிளாக்கை விட 4 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குதிரை தான் போயிருக்கும், பட் அவருக்கு ஒரு யானை கூடவே 2 சிப்பாயும் போனதுனால பாயிண்ட் லெவலில் நீங்கள் தான் லீடிங்காக இருப்பீங்க. ஸோ கேமில் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறது ஈஸியாக இருக்கும்.